விஜய் தற்பொழுது அந்த கண்டோன்மெண்ட் பகுதியை நெருங்கி இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்தில் பாலக்கரை, ரவுண்டானா உள்ளிட்ட இடங்களை கடந்து செல்வார். சரியாக இன்று காலை 8 மணிக்கு சென்னை நீலாங்கரையில் இருக்கக்கூடிய தன்னுடைய இல்லத்திலிருந்து புறப்பட்டிருந்த விஜய் விமான நிலையம் சென்றடைந்தார். அங்கிருந்து தனி விமானம் மூலமாக திருச்சிராப்பள்ளி சென்றடைந்திருந்தார். திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் கிட்டத்தட்ட 9:30 மணிக்கு அவர் சென்றிருந்த நிலையில் சரியாக 10 மணி அளவில் மார்க்கெட் பகுதியை அவர் சென்று சேர்ந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் 3 மணி நேரத்தை கடந்தும் இன்னும் அந்த பகுதியை அவர் நெருங்க முடியவில்லை. அதற்கு காரணம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய வருகையை முன்னிட்டு திருச்சிராப்பள்ளியில் குவிந்திருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய தொண்டர்கள், விஜயினுடைய திரைப்பட ரசிகர்கள் சாலை ஓரங்களில் நிற்பது என்று அந்த பெரும் கூட்டத்தின் காரணமாக விஜயினுடைய வாகனம் மிக மெதுவாகவே ஊர்ந்து வந்தது. அது மட்டுமல்லாமல் கடும் வெயில் வாட்டியோடைய வதைக்கக்கூடிய நிலையிலும் கூட அந்த மரக்கடை பகுதியில் இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் அங்கிருந்து நகர்ந்து செல்லாமல் தொடர்ந்து காத்திருக்கின்றார்கள். அந்த பிரச்சார வாகனத்தை பொறுத்தவரை பல்வேறு வசதிகளுடன் இருக்கின்றன. அதை நாம் பார்க்க முடிகின்றது. அதில் இருக்கக்கூடிய அந்த சுற்று கேமராக்கள், அதே போன்று அந்த பாதுகாப்பு அம்சங்களுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக ஏற்பாடுகள், இரும்பு தடுப்புகளை பயன்படுத்தி இருப்பது உள்ளிட்ட காரணங்களால் தொண்டர்கள் வாகனத்தை பிடித்து தொங்குவதோ அல்லது வாகனத்தின் மீது ஏறுவதோ வாய்ப்பில்லாத வகையிலே அந்த பிரச்சார வாகனத்தை வடிவமைத்திருக்கின்றார்கள். இன்று தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார வாகனத்தினுடைய பயணம் 2026 சட்டமன்ற தேர்தல் நிறைவடையக்கூடிய அந்த காலகட்டம் வரை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பயணம் செய்தபடி இருக்கும். அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி, திமுக தலைமையில் ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டணி என்று கடந்த சில தேர்தல்களாக தொடர்ந்து முத்தரப்பு மோதலாக இருந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்திலே தற்பொழுது 4 முனை போட்டியை ஏற்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அந்த கட்சியின் தலைமையிலே ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார். கூட்டணியாக நின்றாலும் சரி, தனித்து நின்றாலும் சரி, விஜய் வாங்கக்கூடிய அந்த வாக்குகள் என்பது தமிழக அரசியல் களத்திலே யார் வெற்றியாளர் என்பதை தீர்மானிக்கக்கூடிய வாக்குகளாக இருக்கும் என்று பார்க்கப்படுகின்றது. அதையும் கடந்த முதல் தேர்தலிலேயே ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற முனைப்போடு தான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 1967 மற்றும் 77 சட்டமன்ற தேர்தல்களை மனதில் கொண்டு இந்த தேர்தல் என்பது மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் என்று குறிப்பிட்டு வருகின்றார். இன்றைய பேச்சிலும் அதை அவர் அழுத்த நிறுத்தமாக சொல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தேசிய கட்சியான காங்கிரசிடமிருந்து 67 திமுக ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. அதன் பிறகு 77 காலகட்டத்திலே அதிமுக திமுகவை வீழ்த்தியிருந்தது. அவற்றையெல்லாம் குறிப்பிட்டு 67 மற்றும் 77க்கு பிறகாக ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை 2026 மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தமிழக வெற்றி கழகம் தரப்போகின்றது என்று குறிப்பிட்டு நேற்றைய தினம் அறிக்கையினை வெளியிட்டிருந்தார். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத நெருக்குதல்கள், நிர்பந்தங்கள் தனக்கு வழங்கப்படுவதாக விஜய் குற்றம் சுமத்தியிருந்தார். தமிழ்நாடு அரசு, காவல்துறை தங்களுடைய கடமையாக செய்ய வேண்டிய பணிகளை கூட தனக்கென செய்யவில்லை என்பதை விஜய் ஒரு குற்றமாக, விமர்சனமாக முன்வைத்திருந்தார். அந்த விமர்சனங்களை முன்வைத்துவிட்டு திமுகவுக்கு எதிரான அறிக்கையினை கொடுத்துவிட்டு தான் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கி இருக்கின்றார். எனவே விஜயினுடைய இன்றைய அந்த பரப்புரை, இனி அடுத்தடுத்து விஜய் ஒவ்வொரு நாளும் சனிக்கிழமைகளில் செய்ய போகின்ற பரப்புரை தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்திலே ஒரு முக்கியமான பேசுபொருளாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏற்கனவே குறிப்பிட்டபடி வாரத்தினுடைய நிறைவு நாளில் விஜய் சொல்லக்கூடிய இந்த அரசியல் பிரச்சாரம், விஜய் முன்வைக்கக்கூடிய கருத்துக்கள் தான் கிட்டத்தட்ட அந்த வாரத்திற்கான ஒரு தொடக்கமாக அமையும். அடுத்த ஒரு வாரம் என்பது சனிக்கிழமையிலிருந்து தொடங்கக்கூடிய விதமாக விஜயினுடைய இந்த சுற்றுப்பயணம் இருக்க வேண்டும் என்பது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது, நிர்வாகிகளின் ஏற்பாடாக இருக்கின்றது. அதையெல்லாம் கடந்து மற்ற கட்சிகள் விஜயினுடைய விமர்சனத்திற்கு பதிலடி தரக்கூடிய அந்த கருத்துக்களை முன்வைப்பார்களா அல்லது விஜயை கடந்து செல்வார்களா என்பது ஒரு முக்கியமான ஒரு வினாவாக இருக்கின்றது. அதே நேரம் விஜய்க்கென கூடக்கூடிய இந்த பெரும் கூட்டத்தில் கிட்டத்தட்ட 1/3 வாக்கு விஜய் பக்கம் சாய்ந்தாலும் அது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சியினுடைய தலைமைக்கு தெரியும். இந்த கூட்டத்தில் 1/3 கூட்டம் வாக்குகளாக மாறினால் கூட அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே விஜயினுடைய இந்த அரசியல் வருகை அடுத்தடுத்து 6-7 மாதங்கள் விஜய் பேச போகின்ற அரசியல் கருத்துக்கள் எவ்வாறு இருக்க போகின்றன, விஜயினுடைய அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தின் மீது ஒரு தொண்டர் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கின்றோம். இவ்வளவு பாதுகாப்பு ஏற்பாடுகள், பிரத்யேக ஏற்பாடுகள் என்றெல்லாம் சொன்னார்கள். இரும்பு கம்பிகள் இருக்கின்றன, தடுப்புகள் இருக்கின்றன, விஜயை நெருங்கி செல்ல முடியாது, வாகனத்தில் தொங்க முடியாது என்றார்கள். ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு விஜயை பார்த்தால் அந்த தடுப்புகள், நிர்பந்தங்கள், நிபந்தனைகள் எது இருந்தாலும் அவை அனைத்தையும் கடந்து செல்வதைத்தான் வழக்கமாக வைத்திருக்கின்றார்கள். மாநாட்டு மேடையில் ரேம்ப் வாக் சென்றால் கூட அந்த ரேம்ப் வாக் பகுதியை தகர்த்தெறியக்கூடிய அளவிற்கு அந்த பகுதியில் குவிந்து தொடர்ந்து அங்கு இருக்கக்கூடிய இரும்பு கம்பிகளை பிடித்து மேலே ஏறக்கூடிய தொண்டர்கள் இந்த பிரச்சார வாகனத்தை மட்டும் விட்டு வைப்பார்களா என்ன என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் ஒரு தொண்டர் தொடர்ந்து கடந்த ஒரு 3 நிமிடங்களாக அந்த பிரச்சார வாகனத்தின் மீது தொங்கியபடியே செல்ல வேண்டும் என்று முனைப்பு காட்டி வருகின்றார். விஜயும் அவரிடம் வாகனத்தில் தொங்க வேண்டாம் என்று கூறுகின்றார். அதையும் மீறி விஜயினுடைய அந்த தேர்தல் பிரச்சார வாகனத்தில் ஏறி தொங்கக்கூடிய தொண்டர்களுடைய காட்சிகளை பார்க்கின்றோம்.
விஜய் தன்னுடைய கண்ணாடியை கூட இறக்கி இருக்கின்றார். கண்ணாடியை மூடிவிட்டு அவர் உள்ளே அமரவில்லை. தொண்டர்கள் அந்த இடத்தில் கை வைத்து கண்ணாடியை பிடித்து மேலே ஏறுகின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்டு ஒருவேளை கண்ணாடியை மூடினால் அவர்கள் கையில் காயம்படும் என்பதாலோ என்னவோ அந்த கண்ணாடி கூட திறந்த நிலையில் வைத்துதான் விஜய் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். எனவே தன்னுடைய தொண்டர்களுக்கு எந்த வகையிலும் தனது பயணத்தால் எந்த காயமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதை உணர்ந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் சற்று விதிமீறலாக இருந்தாலும் கூட தங்களுடைய அறிவுறுத்தலை மீறி, ஏனென்றால் விஜய் ஒவ்வொரு முறையும் மாநாட்டுக்கு செல்லும் பொழுதும் சரி, இதுபோன்ற கூட்டங்களுக்கு செல்லும் பொழுதும் தொண்டர்களுக்கு ஒரு சில அறிவுறுத்தல்களை வழங்குவார். இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது தலைக்கவசம் அணிந்து வாருங்கள், கூட்டமாக வரக்கூடாது என்பது உட்பட பல்வேறு நிபந்தனைகளை அவர் சொன்னாலும் கூட இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் என்பதையும் கடந்து இருசக்கர வாகனத்தின் மீது ஏறி நின்று கொண்டு நகர்வலம் வரக்கூடிய தொண்டர்களும் அதிகப்படியானவர்கள் தாவேக்காவிலே இருக்கின்றார்கள். அதையெல்லாம் பார்க்க முடியும். அந்த அடிப்படையில் தான் இன்று அவர்களுடைய தொண்டர்கள் விஜயனுடைய அந்த பிரச்சார வாகனத்தை பிடித்து தொங்கியபடி வந்து கொண்டிருக்கின்றார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.